வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹரியானாவில் மொத்தமுள்ள 90 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் தேர்தல். மாலை 6 மணியுடன் தலைவர்களின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் நிறைவு. ஹரியானாவில் எதிர்மறை அரசியலை ஏற்றுக்கொள்ள மக்கள் தயாராக இல்லை. மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என வாக்காளர்கள் விரும்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்திய அரசியலமைப்பை மத்திய பாஜக அரசும் RSSம் சீர்குலைத்து வருவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நாட்டின் வளர்ச்சியை மட்டுமே இலக்காக கொண்டு காங்கிரஸ் கட்சி உழைத்து வருவதாகவும் பேச்சு. வருகிற 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டம். துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு அதிகாரங்கள் வழங்குவது குறித்து முக்கிய முடிவு எடுக்க உள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு 46 புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன. 1,39,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தகவல். (2026) சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஐடி விங் நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் பங்கேற்பு. பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கான ஊதியத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும். மத்திய அரசு நிதி தரவில்லை என கூறி நிறுத்தி வைத்திருப்பது நியாயமற்ற செயல் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை மாநகராட்சி கூட்டத்திலிருந்து அதிமுக கவுன்சிலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். எதிர்த்து குரல் எழுப்பியதற்காக சஸ்பெண்ட் செய்வீர்களா எனவும் நீதிபதி கேள்வி. கூவம் ஆற்றில் கொட்டப்பட்ட கட்டட கழிவுகளை அக்டோபர் 14ஆம் தேதிக்குள் முழுமையாக அகற்றாவிட்டால் அபராதம் விதிக்க நேரிடும். தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையகத்திற்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் எச்சரிக்கை. போலி NCC முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட வழக்கு. அக்டோபர் 15இல் இடைக்கால குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். திருப்பதி லட்டில் மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டது குறித்து நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரிக்க கோரிய வழக்கு. நாளை காலை 10:30 மணிக்கு விசாரணையை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். திருப்பதி தேவஸ்தானத்திற்கு திண்டுக்கல் AR நிறுவனம் நெய் வழங்கிய விவகாரம். மத்திய உணவு பாதுகாப்புத்துறை எந்த சட்ட அடிப்படையில் நோட்டீஸ் அனுப்பியது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. மூதாட்டியை தாக்கிய புகாரில் மதுரை துணை மேயர் மீது 6 பிரிவுகளின் கீழ் ஜெய்ஹிந்த்புரம் போலீசார் வழக்கு பதிவு. மூதாட்டியை தாக்கியதுடன் சாதி ரீதியாக மிரட்டல் விடுத்ததாக புகார். முன்ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்த கோரி முன்னாள் IG பொன் மாணிக்கவேல் வைத்த கோரிக்கையை நிராகரித்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. CBI அலுவலகத்தில் 4 வாரத்திற்கு கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனையை தொடர்ந்து பின்பற்ற ஆணை. வேலூர், திருப்பத்தூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. காலை முதல் வெயில் வாட்டி விதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி. சாதி அடிப்படையில் சிறையில் வசதிகளை ஏற்படுத்துவது, வேலை வழங்குவதை அனுமதிக்க முடியாது.
அரசியலமைப்பு சட்டங்கள் குடிமக்களின் கண்ணியம், சமத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. யூடியூப் சேனல்களில் அவதூறு பேசியதாக கூறி 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் வடிவேலு தாக்கல் செய்த வழக்கு. பேட்டி தொடர்பாக வருத்தம் தெரிவித்த நிலையில் வேண்டும் என்றே வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக நடிகர் சிங்கமுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல். கோவை பிஆர்எஸ் அலுவலகத்தில் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பான விசாரணை. புதுச்சேரி HDFC வங்கி மேலாளர் மற்றும் போயஸ் கார்டனில் பூசாரியாக இருந்த கோத்தகிரியை சேர்ந்த விக்னேஷிடம் விசாரணை. திமுக MP கனிமொழி பெயரை தவறாக பயன்படுத்தியதற்காக மன்னிப்பு கோரிய இளைஞர். கண்ணியமிக்க தலைவர் பெயரை பொதுவெளியில் தவறாக பயன்படுத்தி தடுத்ததாக போலீசார் வழக்கு பதிவு. இந்த மாதிரி கனிமொழி MP மேம் அவங்க நேமை யூஸ் பண்ணது வந்து தப்பு தான். அவங்க PA யாருன்னு வந்து எனக்கு தெரியாது. எனக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஃப்ரெண்ட் கிட்ட தெரிஞ்ச ஒருத்தர் ஃபோன் பண்ணி கொடுத்துதான் இந்த மாதிரி வந்து பேச சொன்னேன். அதுக்கும் சாரி. பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுக்கு சாரி. ஈஷா யோக மைய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை. ஆன்மீக மையத்திற்குள் ராணுவத்தையோ காவல்துறையையோ அனுமதிக்க முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் கருத்து. ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் மீனவ கிராம மக்கள் போராட்டம். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் தண்டலச்சேரி அருகே விவசாயிகள் சாலை மறியல். தண்ணீர் இன்றி கருகும் சம்பா பயிரை காப்பாற்ற முறை வைக்காமல் தண்ணீர் திறந்துவிடக் கோரி முழக்கம். திருச்சூர் ATM கொள்ளையர்களை காவலில் எடுக்க கேரள போலீசார் குமாரபாளையம் வருகை. சேலம் மத்திய சிறையில் உள்ள 5 பேரையும் நாளை காவலில் எடுக்க உள்ளதாக தகவல். அரக்கோணம் ரயில் நிலையம் அருகே திடீரென தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசலால் பரபரப்பு. உரிய நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. $50 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்ததாக தொழிலதிபர் விஜய் டாடா வழக்கு தொடுத்த விவகாரம். மத்திய தொழில்துறை அமைச்சரும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சருமான குமாரசாமி மீது பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு. பீகாரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 17 மாவட்டங்களில் மீட்பு பணிகளை மத்திய மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைந்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை இலங்கை பயணம். தமிழக மீனவர் பிரச்சினை குறித்து ஆலோசனை நடத்த வாய்ப்பு. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வரும் நடிகர் ரஜினிகாந்த் நாளை வீடு திரும்புவார் என மருத்துவமனை வட்டாரம் தகவல். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஆருயிர் நண்பர் ரஜினிகாந்த் நாளை வீடு திரும்புவதை அறிந்து மகிழ்ச்சி அடைவதாக இசைஞானி இளையராஜா எக்ஸ் தளத்தில் பதிவு. நல்ல உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக வாழ இறைவனின் அருள் எப்போதும் கிடைக்கட்டும் என்றும் வாழ்த்து. ஒன்பதாவது மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர் அமீரகத்தில் தொடக்கம். முதல் ஆட்டத்தில் ஸ்காட்லாண்டை வீழ்த்தியது வங்கதேசம். மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தால் கடும் சரிவை கண்ட இந்திய பங்குச் சந்தைகள்.
கடந்த 3 நாட்களில் மட்டும் சென்செக்ஸ் நிப்டியில் ஏற்பட்ட மாற்றத்தால் முதலீட்டாளர்களுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல். சமந்தா பற்றிய என்னுடைய பேச்சை நிபந்தனை இல்லாமல் திரும்பப் பெற்றுக் கொள்கிறேன். திரைத்துறையினர் பற்றிய எனது கருத்துக்கு மன்னிப்பு கோருகிறேன் எனவும் தெலுங்கானா அமைச்சர் கொண்டா சுரேகா பேட்டி. சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய தெலுங்கானா அமைச்சர் சுரேகா மீது நடிகர் நாகார்ஜுனா அவதூறு வழக்கு. தனது குடும்ப உறுப்பினர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சுரேகா பேசியதாக புகார். தெலுங்கானா மாநிலம் தொரூரில் ஷாப்பிங் மால் திறப்பு விழாவில் மேடை சரிந்ததால் நடிகை பிரியங்கா மோகன் காயம். தற்போது நலமுடன் உள்ளதாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள கனகதுர்கா தேவி கோயிலுக்கு வழங்கப்பட்ட வைர பதித்த கிரீடம். மகாராஷ்டிராவை சேர்ந்த பக்தர் கிரீடத்தை வழங்கினார்.